குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 70க்கு 70 மார்க்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதை படிக்கணும் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்கலாம்ப்பா. மொத்த மதிப்பெண்கள் கார்னரில் பாருங்கள், மேக்ஸிமம் மார்க்ஸ் 70, மொத்த மதிப்பெண்கள் 70. இப்போ குறிப்பாக அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு பகுதி 1ல் 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ மார்க், 1 மார்க்கு 15 மார்க் இருக்குது. ஓகேங்களா, 1 மார்க் நான் ஃபுல்லாக வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். மேலே பாருங்கள் கார்னரில். ஓகேங்களா, 15x1 15 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த 15 1 மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஏ டைப் பி டைப் மேபி இருக்கலாம், ஃபிசிக்ஸ் கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியான முறையில் வினாக்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம். ஸோ 10 கொஸ்டின் புக் பேக்கும் 5 கொஸ்டின் புக் உள்ளேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது பார்ட் 2 பகுதி 2ல் 2 மார்க்கு, மொத்தம் 6 2 மார்க் அட்டன் பண்ணணும். அதில் கம்பல்சரியோடு சேர்த்தே 6 தான் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா, எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க, வினா எண் 24க்கு கட்டாயமாக விடையளிக்க, ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ், கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 16 வந்து பாருங்கள், தாவு தொலைவு வரையறுக்க, அதாவது டெஃபனிஷன் ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். இப்போ 16th 17th வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 20,000 V முடுக்கு மின்னழுத்தம் உள்ள எக்ஸ் கதிர்குழாயில் இருந்து வெளியாகும் எக்ஸ் கதிர்களின் வெட்டு அலைநீளம் மற்றும் வெட்டு அதிர்வெண் ஆகியவற்றை கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, calculate the cutoff wavelength and cutoff frequency of x-rays from x-ray tube of அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 18th லென்ஸ் விதியை கூறுக. எல்லாமே 2 லைன்ஸ் தான் எழுதணும். இந்த மாதிரி டெஃபினிஷனு கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா 2 லைன்ஸ் தான் வந்து எழுதணும். 19th ஆல்சோ அதே தான், மின்னழுத்தம் மின்புலம். ஓகேங்களா, ஸோ அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸு, ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இதுவுமே வந்து நம்ம 2-3 லைன்ஸாக வந்து எழுதி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 ஒளி ஓல்டா மின்கலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் 2 லைன் எழுதுனா போதும். 21 அண்மை அச்சுக்கதிர்கள் மற்றும் ஓரக்கதிர்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பாக்ஸ் போட்டு டிஃப்ரென்ஸ் எழுதுங்க. 22 வந்து பாருங்கள், நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகியவை எந்த துகள்களினால் ஆனவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து எழுதிக்கலாம். 23 எக்ஸ் கதிர்களின் பயன்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ஓனாக கூட நீங்கள் எழுதலாம் சில குட்டீஸ். 24 இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் எண் மதிப்பு 570 NC ஒன்னெனில் எலக்ட்ரான் பெறும் முடுக்கத்தை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது கம்பல்சரி கொஸ்டின்ஸ். இதை முடித்த உடனே பகுதி 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்னே வந்து சொல்லலாம். பகுதி 3ல் 25 பாருங்கள். குறிப்பாக இதே நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பி டைப் சி டைப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 26 கிர்காஃபின் மின்னோட்ட மற்றும் மின்னழுத்த விதிகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட் கிர்காஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஒரு 3 to 5 லைன்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா, அடுத்தது 27 ஆல்சோ அதே மாதிரி தான். ஏன்னா இது மாதிரி வந்து நம்ம சொல்ல முடியாது, இது மாதிரி ஓனாக இருக்கிறத வேறு மாடலேஷனில் கொடுக்கலாங்க. 28 நிலை மின்னியலின் கூலுமின் எதிர்த்தகவு இருமடி விதியிலிருந்து காஸ் விதியை வந்து பார்த்திங்கன்னா பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 29 வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், டயா பாரா மற்றும் ஃபெர்ரோ காந்த பண்புகளை ஒப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா பேரா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள். 13th ஒளி இழை தகவல் தொடர்பானது மற்ற பரப்புகை ஊடகங்களை விட பிரபலமடைந்து வருகிறது, அதனை நியாயப்படுத்துக. ஓனா கூட எழுதலாம். 31 ஃபோட்டானின் சிறப்பியல்புகள் யாவை? வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 32 இது உங்களுக்கே தெரியும்,
பூலியன் சமன்பாட்டை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் எழுதலாம். 33 இஸ் கம்பல்சரி. அதாவது பாருங்க, முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, முழு அக எதிரொலிப்பு நடைபெறுவதற்கான நிபந்தனையை எழுதுக அப்படின்ட்டு. வாட் இஸ் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. கிவ் த கண்டிஷன் ஃபார் த டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சில குட்டீஸ். ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் இப்போ 5 மார்க்குக்கு வந்துடுறோம். சிம்பிளாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதனால் வந்து மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, விசிட் பண்ணி பாருங்கள். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். 34 ஃபஸ்ட்டு மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்குக, அதன் பயனூறு திறனை வரையறுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 34ல் அப்படியே பி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். முப்பட்டகம் ஒன்றின் திசைமாற்ற கோணத்திற்கான சமன்பாட்டை வருவித்து அதிலிருந்து முப்பட்டகம் செய்யப்பட்டுள்ள பொருளின் ஒளிவிலகல் எண்ணை காண்பதற்கான கோவையை வருவிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து 34ல் ஏ இங்கிலீஷ் மீடியத்துக்கு எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் டெஃபினிஷன் இட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 34ல் பி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார் த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ப்ரொடக்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட். சரி, ஓகே. 35 வந்து பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருமே ஒன்றா பாருங்கள். 35ல் ஏ வீட்சன் சமண சுற்றில் சமன் செய் நிலைக்கான நிபந்தனையை எழுதுக. அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்சன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. 35ல் பியில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதில் ஆம்பியர் சுற்று விதியை எழுதுக, ஸ்டேட் ஆம்பியர் சர்க்குலேட் லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 35லேயே பியில் பி ஆம்பியர் சுற்று விதியை கொண்டு மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்த புலத்தை வந்து பார்த்திங்கன்னா காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 36ல் 2 கொஸ்டின்ஸ். 36ல் ஏ வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா போர் அணு மாதிரியை பயன்படுத்தி சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் ஆரம் காண்பதற்கான கோவையை பெறுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் செல்லக்குட்டீஸ். இங்கிலீஷ் மீடியம் ஆல்சோ ஓகேங்களா. எக்ஸ்பிரஷன் ஃபார் த ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் அன் ஆட்டம் யூஸிங் போர் ஆத்தம் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். 36ல் பி மின்காந்த அலையின் ஏதேனும் 6 பண்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ரைட் டவுன் எனி 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். 36ல் நம்ம பியில் பி பார்த்தீங்கன்னா மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் வீச்சுக்கள் முறையே, அதுவும் வந்து ஒவ்வொன்றா வந்து எழுதுகிற மாதிரி, அதாவது வேறு மாடலில் வந்து கொடுப்பாங்க. 37 லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாட்டை வருவித்து அதிலிருந்து லென்ஸ் சமன்பாட்டை கொணர்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க தமிழ் மீடியம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ஃப்ரம் த லென்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 37ல் பி தெளிவான மின்சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரிக்கவும், உள்ளீடு மற்றும் வெளியீடு அலை வடிவங்களை வரைக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது 37. 38ல் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாட்டை எழுதுக. 2.5 மார்க் கொடுப்பாங்க. அடுத்த 2.5 மார்க்கில் அது 2.5 மார்க்கில் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா. இது எழுதலாம். இல்லை அப்படின்னா 38ல் பி இணைத்தட்டு மின்தேக்கியில் மின்கலனில் இணைப்பு துண்டிக்கப்பட்ட பின்பு இணைத்தட்டுக்களுக்கு இடையே மின்காப்பு பொருள் செருகப்படுவதால் ஏற்படும் விளைவினை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஓனாக வந்து கேட்பாங்க செல்லக்குட்டீஸ். ஸோ இது வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் 5 மார்க் இதே கூட படிங்க. இது இல்லாமல் நம்ம டெலகிராம் ஆல்சோ நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதையுமே வந்து பாருங்கள். இப்போ கார்னரில் வந்து பாருங்கள் 5 மார்க்கு 25 மார்க் நல்லா கார்னரில் பாருங்கள். கீழே 5 × 5 25. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 3 மார்க் 6 to 3
18th மார்க்கா. அடுத்ததாக வந்து பாருங்கள் 6 into 2 12 மார்க்ஸ். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பாருங்கள் என்ன இருக்குது நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது சில குட்டீஸ். ஸோ ஆக மொத்தத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வினாத்தாள்களுடைய வடிவமைப்புகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துடுங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக அழகாக எக்ஸாமை நீட் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக எழுதுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு என்பதை மறந்து விடாதீர்கள் செல்ல குட்டீஸ்.